பார்த்தீங்களா அழகா இருக்குல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜஸ்வின் மீன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 30 days ஃப்ளாக்ஸீட் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹேர் சீரம் தான். இந்த ஹேர் சீரம் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த சீரம் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வித்தவுட் கண்டிஷன், நீங்கள் தலையில் ஆயில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் இந்த சீரம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ஸ்கேல்பில் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் கொடுத்து உங்களோட ஹேர் லாஸை நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். அது போக உங்களோட ஸ்கேல்பை நல்லா க்ளீனாகவும் வச்சுக்கும். உங்கள் ஹேருக்கும் நல்ல ஒரு மாய்ஸ்சர் லுக்கு கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூப்பரான ஹேர் சீரமை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சீரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு டெக்ஸ்டரில் இருக்கும். பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு சீரமை நம்ம ஈஸியாக எல்லோரும் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம். இந்த சீரம் யூஸ் பண்ணி ஒரு 10 minutes கழிச்சிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எதுவும் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ரெகுலராக காலேஜுக்கு போகிறப்பெல்லாம் நான் ஆயில் வைக்காத பழக்கம் தான் எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி சீரமை நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 week கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதையே நீங்கள் டிஸ்டில்டு வாட்டரில் ரெடி பண்ணீங்க அப்படின்னா 10-15 நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டு போகாது. ஸோ 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய சூப்பரான சீரமை நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் கூட. இப்போ இந்த சீரமை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த சீரம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த கருஞ்சீரகம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். நம்மளோட ஹேர் ஃபாலை கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கருஞ்சீரகத்தை ரெகுலராக உங்களோட ஹேருக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது உங்கள் முடியை வேறு லெவலில் க்ரோத் பண்ணி கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த சீரம் கண்டினியூவாக யூஸ் பண்ணி பாருங்களேன். நான் சொன்ன இந்த 3மே உங்களுக்கு நடக்கும். உங்களோட ஹேர் லாஸ் கம்மியாகும், உங்களுக்கு ஹேர் க்ரோத் கொடுக்கும், அதே மாதிரி உங்கள் முடியவும் நல்லா கருப்பாக மாற்றி கொடுக்கும். இப்போ இது கூட நம்ம 2வதாக எடுத்துக்க போகிறது அதுதான் ஃப்ளாக்ஸீட். இந்த சேலஞ்சில் நம்ம ஃப்ளாக்ஸீட் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்திருக்கோம். ஏன்னா ஃப்ளாக்ஸீடில் விட்டமின், மினரல்ஸ், அது போக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது எல்லாமே நமக்கு ஹேருக்கு திக்னஸ் கொடுக்கும், ஹேர் க்ரோத்து கொடுக்கும், அதே மாதிரி முடியை நல்லா ஷைனிங்காகவும் மாற்றும். இந்த 2 மட்டுமே போதுமான்னு கேட்டால் போதாது இல்லையா? இது கூட நம்ம 3வதாக இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் எடுத்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கருஞ்சீரகமும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கருஞ்சீரகமும் ஃப்ளாக்ஸீடும் நம்ம இதோடு சேர்த்து 3வதாக இன்னொரு இன்க்ரீடியண்ட்டான ஆம்லா தான் யூஸ் பண்ண போகிறோம். காஞ்ச நெல்லிக்காவை நான் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ இதை தண்ணியோடு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நெல்லிக்காயில் நம்ம விட்டமின்ஸ் இருக்கிறதுனால விட்டமின் சி நம்மளோட ஹேர் லாஸை கம்மி பண்ணி கொடுக்கும். உங்களோட ஹேரோட ரூட்ஸுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட டேண்ட்ரஃபையும் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த 3மே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஹேர் லாஸும் கம்மியாகும், நம்ம ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ இது 3யும் தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம சேர்த்துருந்த ஃப்ளாக்ஸீட் எல்லாமே சேர்த்து தண்ணி நல்லா கலர் மாறிடும். அதே மாதிரி தண்ணியும் நல்லா ஜெல்லி ஃபார்மில் வந்துடும். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜெல் ஆகாமல் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும்போதே, இது சூடாக இருக்கும்போது ஒரு ஜல்லடையில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இது ஜெல்லி மாதிரி மாறினதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா ஃபில்டர் ஆகாது. ஸோ கொஞ்சம் லிக்யூடாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போதே நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஸோ நம்மளோட ஹோம்மேடு ஹேர் சீரம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கண்டினியூவாக 2 நாளைக்கு ஒரு தடவை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த சீரமை நமக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இதை ஒரு பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கையிலையும் எடுத்து அப்ளை பண்ணலாம். பட் ஸ்கேல்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் இதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சீரமை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் தலையில் நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் குளிக்க போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் இதை யூஸ் பண்ணால் போதும். நான் இன்றைக்கி சீரம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரேயோ எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் சீரமை ஃபில் பண்ணிவிட்டு மேலே மூடியில் மட்டும் நான் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டேன். ஸோ இப்படியே நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் எந்த விதமான கோல்டு இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணல. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி லைட்டாக ஊற்றி குட்டியாக ஒரு மசாஜ் கொடுக்கும்போது அது உங்களோட ஸ்கேல்பில் நல்லா இறங்கும். உங்களோட ஸ்கேல்ப்பும் நல்லா அதை அப்சர்வ் பண்ணி உங்கள் ஹேரோட ரூட்ஸுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். சீரமாக இந்த மாதிரி உங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி லைட்டாக ஊற்றிட்டு சின்னதாக ஒரு மசாஜ்
இது நம்மளோட ஸ்கேல்பில் நல்லா இறங்கும். அதே மாதிரி உங்களோட ஹேருக்கு ஒரு சின்ன ட்ரைனஸ் கூட கொடுக்காது. ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் அந்த மாதிரி. ஃப்ளாக்ஸீட் நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் லுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சீரமை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உங்களோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நம்ம ஹேர்லேருந்து ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சின்னதாக ஒரு மசாஜ் கொடுத்து ஒரு கொண்டை போட்டு வச்சுருங்க. 10-15 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஷாம்பூ சிக்குக்காய் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ப்ளெயின் வாட்டரில் மட்டும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட ஹேர் ஸ்டைலை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த சீரம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்களோட ஹேர் லாஸ் வித்தின் 1 வீக்லேயே கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஹேர் பேக் போடும்போது கோல்ட் ஆகும். ஹேர் பேக் போடும்போதே நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே சீரம் ரெடி பண்ணி அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஸோ 1 வீக் ஃபுல்லாக வாரத்தில் 2 நாளும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த சேலஞ்சை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சீரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இது ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சுட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிக்குவேன். இதே நீங்கள் ஆயிலி ஹேர்லேயும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. நீங்கள் தாராளமாக ஆயில் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ஆயில் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களோட ஸ்கேல்பில் நல்லா அப்சர்வ் ஆகும். அதே மாதிரி உங்களோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணலாம். இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் முடியை ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் மட்டும் நீங்கள் தலையில் ஆயில் வச்சுக்கிட்டா போதும். நாளை கழிச்சு நம்ம சூப்பரான ஒரு ஹேர் பேக் போட போகிறோம். ஸோ அந்த ஒரு ஹேர் பேக்கை உங்களோட ஹேரோட திக்னஸ்க்கும் உங்களோட ஹேரோட க்ரோத்துக்குமானது. ஏன்னா 30 days சேலஞ்ச் இல்லையா, அடுத்து நம்ம சூப்பரான ஹேர் க்ரோத் பேக் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.